ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை பூண்டு குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வெறும் பூண்டு குழம்பு மட்டும் செஞ்சுருக்கோம் இல்லையா. இன்னைக்கு இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் சரி, இதோட ஹெல்த் பெனிஃபிட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலையை வறுத்து இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் நொறுக்குனீங்க அப்படின்னா அந்த மாதிரி நொறுங்கணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலையோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் அளவுக்கு நீங்கள் எடுத்து வறுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதா இருந்தாலுமே தாராளமாக சேர்த்துக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் நல்லெண்ணெய் வந்து சேர்த்து இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருந்தேன். ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 4-5 போல் மிளகு வந்து சேர்த்துருக்கேன். இந்த அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரே ஒரு வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த குண்டு மிளகா இருக்கும் இல்லையா, குண்டு மிளகா இருந்துச்சு அப்படின்னா 2 குண்டு மிளகா அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி கார குழம்புங்களுக்கெல்லாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ எனக்கு இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறனால நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்து செய்ய போகிறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க. 25லேருந்து ஒரு 30 பூண்டு பல். பெரிய கட்டி பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 கட்டி வந்து நீங்கள் முழுசாக எடுத்துட்டு அதை வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது வந்து சேர்த்துட்டு நீங்கள் செய்யும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயத்தில் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா வதங்கணும். கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வதங்கினாதான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எப்பயுமே நான் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துப்பேன் இல்லையா, அதனால் கொஞ்சமாக இன்றைக்கி உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அதில் வந்து ஒரு ஸ்வீட்னஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். எப்பயுமே கார குழம்பு செய்கிறோம் அப்படின்னா அந்த பூண்டு இந்த வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்குச்சு அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கருவேப்பிலை, அதையுமே நான் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கினது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கலரே நல்லா மாறி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. பவுடர் மாதிரி அப்படின்னா ரொம்ப பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பவுடராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் தாராளமாக. இப்போ கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்த கருவேப்பிலை தான் இருந்தாலுமே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால தான் சேர்த்து வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி வந்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கட்டி பெருங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு விட்டுருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் தனியா பவுடர் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் இல்லையா, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ 3 தக்காளி வந்து நான் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை வந்து அரைச்சிட்டு இப்போ அதையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாமே நீங்கள் வதக்கும் போது அதோட டேஸ்ட்டும் சரி அந்த பச்சை வாசனையும் போகிறதுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி வதக்கி விடுங்க, நல்லாவே இருக்கும். எப்போவுமே ஸ்டார்டிங்கில் தண்ணி வந்து சேர்க்காம அந்த மசாலா மட்டுமே நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி வந்து அதில் மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இன்னும் நமக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலை. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு சிம் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ அந்த பச்சை வாசனை போகி அந்த மேலே உள்ள எண்ணெயுமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் வர்ற அளவுக்கு இருக்கட்டும்.
இப்போ புளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையுமே நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளார நம்மளுக்கு இந்த மசாலா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போகி ஓரளவுக்கு அந்த மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம இப்போ வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எல்லாமே காரம் எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால நான் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மிளகு ஜீரகத்தூள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஏன் அப்படின்னா நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் இன்னும் மிளகு ஜீரகம் சேர்க்கும் போது இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணியுமே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு இறக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா தளன்னு எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு அந்த குழம்பு வந்து நல்லா ரெடியானது உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான கருவேப்பிலை பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சாதத்து கூட சாப்பிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.